ஆல்ரெடி வந்து அந்த கட்சியை வந்து கிண்டல் பண்ணுறதாகட்டும், நையாண்டி பண்ணுறதாகட்டும், விமர்சனம் பண்ணுறது அதுதான் டாப் கிளாஸாக பண்ணிகிட்ருக்காரு சீமான் அவர்கள். சீமான் அவர்களை பொறுத்தவரை என்னென்னா அணுகுமுறை, கட்சிக்குள்ள பிரச்சனைகள் இருக்குது, தம்பியை சரியாக பார்த்துக்கிறதுலாம் அந்த விமர்சனம்லாம் இருந்தாலும் போகும்போது ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறான்னு வச்சுக்கலாம் ஒரு தொண்டை. சரி, ஒரு கட்சியை காப்பாற்றுறதுன்றது தொண்டர்கள் தான். அந்த தொண்டர்கள் வந்து என்ன மனநிலையில் இருக்கிறாங்கன்றது பார்க்கணும். இப்போ ஒரு தொண்டை வந்துட்டு உங்கள் கூட ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடுறது வேறு, அதே தொண்டை வந்து ஃபோட்டோ எடுக்காமல் என் தலைவன் எனக்கு இருக்கிறான், நான் பார்த்துக்கிறேன், கொள்கிறேன் அப்படின்னு அந்த கட்சி வேலையை பார்க்குறது வேறு. இப்போ சீமான் கிட்டே இருக்கிறது எப்படின்னா கிட்டத்தட்ட கம்யூனிஸ்ட் தொண்டர்களோ அந்த மாதிரி ஒரு மன பாங்கில் இருக்காங்க. ஏன்னா அண்ணனோட சொல்லு தான் முக்கியம், அண்ணன் முக்கியம் இல்லை. என்ன சொன்னாருன்றது தான் முக்கியம், செய்தி தான் முக்கியம். அண்ணனை விளம்பரப்படுத்துறது, அண்ணன் முன்னாடி டான்ஸ் ஆடின்னு போகிறது அதெல்லாம் கிடையாது. அப்போ அந்த மனநிலையில் இருக்கிறாங்க. கிராமமாக கருத்து சொல்கிறது, வீடு வீடாக போய் சொல்கிறது. இப்போது ஆல்ரெடி சீமானுக்கு ஓட்டு போட்டவர்கள் திருப்பி போடுவாங்க, புதுசாக சேர்ந்தவர்கள் போடுவாங்க. செப்டம்பர் 15 திருச்சியில் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாள் மாநாடு. தலைவர் வைகோ மற்றும் இளந்தலைவர் துரை வைகோ MP அழைக்கிறார்கள்.